செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்த சூழ்நிலையில் அவருக்கான அந்த நிபந்தனைகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இதன்படி செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக தொடர்வதில் எந்தவித தடையும் இல்லை என்று திமுக வழக்கறிஞர் NR இளங்கோ தெரிவித்திருக்கிறார். அவர் மீண்டும் அமைச்சராக முடியும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் அவர் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் சட்டபூர்வமாக அவர் மீண்டும் அமைச்சராவதில் எந்த விதமான தடையும் இல்லை என்று வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள அந்த நிபந்தனைகளின்படி திங்கள் முதல் அவர் வெள்ளி வரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் எப்போது விசாரணைக்கு அவரை அழைத்தாலும் அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் 25 லட்சம் ரூபாய் சொந்த பிணை ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதற்கான முதல் காரணமாக காவல் நீட்டிப்பை தொடர்ந்து விசாரணை கைதியை வைத்திருக்க இயலாது என்றும் அதன் அடிப்படையில் தான் தொடர் காவல் நீட்டிப்பை ஏற்றுக்கொள்ள இயலாது என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபயஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 25 லட்சம் ரூபாய் சொந்த பிணைத்தொகை மற்றும் திங்கள் முதல் வெள்ளி வரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும், அமலாக்கத்துறை எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனைகளோடு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது அமைச்சர் பணிகளை தொடர்வது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்பதால் அவர் மீண்டும் அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று திமுக தரப்பிலும் அந்த வழக்கறிஞர் NR இளங்கோ உச்சநீதிமன்ற வளாகத்தில் இருந்து சற்று முன்பு அளித்த அந்த பேட்டியிலும் அவர் தெரிவித்திருக்கிறார். விசாரணை கைதியாகவே இருப்பதால் அவரது அடிப்படை உரிமையின் கருதி அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்கியுள்ள அந்த உரிமையின் அடிப்படையில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபயஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட அந்த ஜாமீன் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜாமீனில் மிக முக்கியமாக 4 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. 25 லட்சம் ரூபாய் பிணைத்தொகையை உடனடியாக கட்ட வேண்டும் என்பது ஒன்று. மற்றொன்று, திங்கள் முதல் வெள்ளி வரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும் என்று 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை, அமலாக்கத்துறை விசாரணைக்கு எப்போது அழைத்தாலும் அவர் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனை ஆகிய நிபந்தனைகளோடு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை அதில் மிக முக்கியமான நிபந்தனையாக கருதப்படுகிறது. இதனால் அவர் 5 வாரத்தில் 5 நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நாள்தோறும் அவர் கையெழுத்திட வேண்டியிருக்கிறது. மேலும் பாஸ்போர்ட்டை அவர் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு புதிய நிபந்தனையும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்படும் வகையில் அவரது பாஸ்போர்ட்டை அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவருக்கு நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 5 நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பாஸ்போர்ட் ஒப்படைக்க வேண்டும், அமலாக்கத்துறை விசாரணைக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆஜராக வேண்டும், 25 லட்சம் ரூபாய் பிணைத்தொகையை செலுத்த வேண்டும், திங்கள் முதல் வெள்ளி வரை அவர் கையெழுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனிநபர் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தாது வழக்குகள் என்ற அடிப்படையின் கீழ் அவருக்கு இந்த நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபயஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு அளித்துள்ள அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பல்வேறு தரப்பினர் ஹேமந்த் சோரன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோர், தொடர்ந்து கவிதா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் கடைசியாக செந்தில் பாலாஜிக்கு இன்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிபந்தனை ஜாமீனில் அவருக்கு 4 நிபந்தனைகள் மிக முக்கிய நிபந்தனைகளாக கருதப்படுகிறது. அந்த 4 நிபந்தனைகளின்படி அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வாரத்தில் 5 நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சென்று கையெழுத்திட வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்டிருப்பதுடன் அவர் அமைச்சராவதற்கு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பணிகளை தொடர்வதற்கு தடை மற்றும் நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்பது அவருக்கு மிகவும் சாதகமான ஒரு ரிலீஃபான நிபந்தனையாக கருதப்படுகிறது. இதனால் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு முதலமைச்சர் தான் முடிவு எடுக்க வேண்டும். அவர் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் அவர் புழல் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று வழக்கறிஞர் NR இளங்கோ உச்சநீதிமன்ற வளாகத்தில் தற்போது அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதனால் அவர் இன்று மாலையே விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சரியாக 15 மாதங்களுக்கு முன் நள்ளிரவில் அமலாக்கத்துறையால் அவர் கைது செய்யப்பட்டார். 2023ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது தொடர்பான பரபரப்பான செய்திகள் வெளியானது.
அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனையிலும் அவர் அனுமதிக்கப்பட்டார். அதுவும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே அந்த அறுவை சிகிச்சையும் நடைபெற்றது. ஓமந்தூரார் மருத்துவமனை மற்றும் காவேரி மருத்துவமனையில் அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் அவர் மீண்டும் ஜெயிலுக்கு செல்வாரா அல்லது மருத்துவ காரணங்களுக்காக விடுவிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்த சூழ்நிலையில் சிறையிலேயே அவருக்கு மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த சிகிச்சை தொடர்ந்து இன்று வரை நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவரது உடல்நல குறைவு தொடர்பாக பல்வேறு விதமான செய்திகள் வெளியாகின. இடையில் மக்களவைத் தேர்தலும் வந்து சென்றது. இருந்த போதிலும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதில் மிகுந்த சிக்கல் நீடித்துக் கொண்டே இருந்த நிலையில்தான் இந்த மேல்முறையீட்டு ஜாமீன் மனு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்தது. அந்த வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவினருக்கு மகிழ்ச்சியும் மற்றும் அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பாகவும் கருதப்படுகிறது. கடந்த பல மாதங்களாக செந்தில் பாலாஜி கைது தொடர்பாகவும் அவரம் அமலாக்கத்துறை வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்காதது தொடர்பாகவும் அரசியல் ரீதியாகவும் மற்றும் பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் புகார்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டன. சிட்டிங் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் பல்வேறு திமுக அமைச்சர்களான பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSR உள்ளிட்டோர் மீதும் வழக்குகள் தொடரப்பட்டது. அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்களை வைத்தது. இந்த சூழ்நிலையில் தான் முக்கிய வழக்கு ஒன்றிலிருந்து அமலாக்கத்துறையின் வழக்கில் ஒன்றிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாக திமுகவுக்கு சற்று ஒரு முன்னடைவாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் அவரது நிபந்தனைகளை பூர்த்தி செய்து அவர் இன்று மாலை விடுதலையாகலாம் அல்லது நாளை காலை அவர் புழல் சிலையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தொண்டர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்க்க முடிகிறது. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு அவர் விடுதலை செய்யப்படுவதற்கான அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக கருதப்படுகிறது.